நெறைய பேர் நீங்க ஆன்லைன்ல வாங்கி போட்டது வந்து என்னாச்சு வந்துச்சான்னு கேட்டீங்க. கண்டிப்பா நீங்க நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் துணி மிஷின்ல போட வேண்டியது இருந்துச்சு. அதனால துணியெல்லாம் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருந்தேன். ஆன்லைன்லன்னு இல்ல, வெளிய நம்ம விதை வாங்குனாலுமே எல்லா விதையுமே வருமாங்கிறது தெரியாது. ஏதாச்சும் ஒரு விதை தான் வரும். அது மாரி வெண்டைக்கால 4 விதை போட்டிருந்தேன். அதுல 1 செடி வந்திருக்கு. அதுல 4 முட்டு விட்டு சூப்பரா வெண்டைக்காய் வந்திருக்கு. பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சு. அது மாரி கத்திரிக்காய் எல்லாமே வந்துருச்சு. தக்காளியும் நான் போட்ட செடி எல்லாமே வந்துருச்சு. ஆனா பச்சை மொளகா, கீரை விதை இதெல்லாம் வரவே இல்ல. அது மாரி கேரட் போட்டிருந்தேன். அதுவுமே வரல. அதனால இப்போதைக்கு இதுதான் வந்திருக்கு. நம்ம வீட்ல நான் போடாத ஒரு விதை வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியா காட்டுறேன். இந்த புதினால ஃபர்ஸ்ட் காட்டும்போது ஒண்ணுமே இல்ல. இப்ப நெறைய வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வாங்குற கடையிலருந்து நல்லா நல்லா மொத்தமான தண்டா பார்த்து சொருவி வச்சாலே சூப்பரா வந்துருது. தொடர்ந்து ஒரு 1 வாரமா சரியான மழை. அந்த மழையில நம்ம ஒட்டி வச்சிருந்தோம்ல, இந்த வெத்தல கொடியெல்லாம் மாட்டி வைக்கிற மாரி, அது ஃபுல்லாவே வந்துருச்சு. திரும்ப அதுல இருந்து எடுத்து டபுள் சைட் டேப் போட்டு திரும்ப ஒட்டி வச்சுட்டேன் எல்லாத்தையும். இப்ப பார்க்கும்போது நீட்டா இருக்குல்ல. நான் சொன்னேன்ல எனக்கே சர்ப்ரைஸ் குடுத்த ஒரு செடின்னா அது இதுதான். பாவக்கா கொடி எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நான் எப்பவுமே பெரிய பாவக்கா தான் வாங்குவேன். அதோட விதை எங்கேயோ போய் விழுந்திருக்கு. சூப்பரா வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னே தெரியல. ஆனா அப்புறம் பார்த்தா அதுல அழகா குட்டியோண்டு பாவக்கா வந்துருந்துச்சு. இப்ப நல்லா பெருசாவே ஆயிடுச்சு. பாப்பாக்கு தீபாவளி ஹாலிடே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கே ஹோம்வொர்க் முடிச்சு பாப்பாரு ஊருக்கு போனா எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எழுத வச்சுட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 4, 5 நாளைக்கு செம்ம ஜாலியா இருப்பாங்க அவங்கலாம். நமக்கு தான் வேலை பெண்டுக்கு எழுதுறோம். அத நெனச்சாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு.